விஷயங்கள் நடக்காது. இறைவன் வந்து கைலாயத்திலோடு இப்படி பேசினாரா என்ன அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஒட்டுமொத்த 14 லோகத்தையும் தாங்கி 27,000 கோடி லோகங்கள்லையும் இருக்கக்கூடிய பேரண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமகா சிவ ஆற்றெல்லாம் ஒன்றிணைந்து ஆற்றிய சப்தமாக ஆசியா சிவம் வந்து அற்புதம் நிகழ்த்தி நிற்க, அதிசயம் நிகழ்த்தி நிற்க, வரம் அருளி நிற்க, வந்த கணங்களெல்லாம் வியந்து நிற்க, அற்புதமான தருணத்திலே அகத்திய பெருமான் வந்து அவரோட பங்குக்கு குமுறல் உள்ள குமுறலில் உயர் குமுறலாம் அற்புதமான குமுறலை வந்து குமிரி அகத்திய பெருமான் வந்து நின்ற கோலம். அகத்திய பெருமான் இப்படி சபை தொடங்கின கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலங்களாக இயல்பில் அகத்திய பெருமான் இப்படி குமுறி இருக்கார். லேசா குமுறிட்டு நின்றுவார். இன்றைக்கி வந்து ஆனந்த குமுறல், அதாவது வெற்றி விழா குமுறல், யுகமாற்ற நிகழ்வு தொடங்கிடுச்சு அப்படிங்கிற அந்த நிலையில் அதுக்குள்ளே உயர் மகா சூட்சமங்கள்லாம் இருக்குது. ஒரு சின்ன விஷயமாக எதையுமே நம்ம எடுத்துக்கிட முடியாது. எல்லாமே சபையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் பிரபஞ்ச விஷயங்கள், யுகமாற்ற விஷயங்கள், 14 லோகமும் தொடர்புடைய விஷயங்கள், அதி உன்னத இறை சூட்சமம் நிறைந்த விஷயங்கள், சின்ன சின்ன இயல்பு விஷயங்களெல்லாம் பெருமகா சூட்சமங்க விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் இங்கே உள்ளவங்களுக்கு. அந்த விஷயங்களுக்குள்ளே இருந்து அகத்திய பெருமான் கண்டு சிவன் நின்ற கோலம், சிவன் வந்து எழுந்தருளி நின்ற கோலம், இறை கணங்கள்லாம் வணங்கி நின்ற கோலம், 14 லோகங்களும் இங்கே வந்து சுழன்ற நிலைகள் எல்லாத்தையும் பார்த்து அகத்திய பெருமான் அவரோட அந்த ஆனந்த நிலை, ஆனந்த பூரிப்பு, அந்த நிலைகளை நமக்கு வந்து பரிசாக அருட்கொடையா இதுவரைக்கும் அகத்திய பெருமான் கூட இருந்த சீடர்கள் பார்த்தாங்களோ என்னமோ தெரியலை. யுகமாக அகத்திய பெருமான் கூட தவம் இருந்த சீடர்கள் இன்றைக்கி அந்த இயல்பில் நீங்கள் எல்லாரும் கண்டு கழிச்சிருக்கிய எல்லாம் பாக்கியவான்கள். இந்த விஷயங்களே உங்கள் வினைய வேறு இருக்கும். இதை நம்பி நிற்கும்போது, இதை வணங்கி நிற்கும்போது, இந்த சபைக்கு ஈடான சபை உலகத்தில் இருக்குமா, இறையை வந்து இப்படி பேசுமா, அந்த நிலைகளெல்லாம் உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு வலம் வரும்போது உங்கள் வினை நிலைகளெல்லாம் தவிடுபடியாக ஆக்கக்கூடிய நிலைகள், ஞானத்தை இப்போமே பார்த்த உணர்ந்த தருணம் வந்து இருக்குது. இதை பார்க்கக்கூடிய சீடர்கள், அங்கங்கே இருக்கக்கூடியவங்க, தொடர்பாளர்கள், இறையாளர்கள், இறை அன்பர்கள், நெறியாளர்கள், அறவழியில் பயணப்படுகிறவங்க, இல்லறத்தை வந்து நிறையறமாக அதை உயரறமாக வச்சு பயணப்படுங்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயங்களை பார்த்து அதிசயித்து நிற்பாங்கன்னு சொல்லி அபூர்வ திருவடியாம் அதி உன்னத பிரபஞ்ச திருப்படியை அகத்தியம் என்னும் அற்புத திருப்படியை வணங்கி மகிழ்வோம். இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம் என்கின்ற அற்புதமான நிலைதனை கொடிமரங்கள் வாயிலாக பிரபஞ்சம் முழுவதும் பரம்ப விட்டு, பிரபஞ்சத்துக்கே அகத்திய பெருமான் இதை வந்து பரிசாக வந்து இந்த நிலையை கொடுத்து அந்த பகிர்வு நிலைக்குள்ளே போய் அகத்திய பெருமானோட ஆற்றல் எல்லா லோகங்கள்லையும் பரவி நிற்க அகத்திய பெருமான் திருவடியை பணிஞ்சு நிற்போம். இப்போ அகத்திய பெருமான் வந்து ஞான சம்பந்தப்பட்ட வினாக்களுக்கு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ஞான நிலைகளான வினாக்களுக்கு பதிலளிக்க இருக்காரு. அதுக்குள்ளே நீ தண்ணி கொண்டு வந்து கொடு. பார்த்து இந்த இயல்பில் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள இது பறைசாற்று நிலைகள் உலகம் ஃபுல்லாக போகுது இது. அதனால் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி ஒரு அபூர்வ தலம் வந்து 14 லோகங்கள்லையும் இல்லைன்னு சொல்லப்படுது. வெற்றி விழா கண்ட மகிழ்ச்சியில் அகத்திய பெருமான் இருந்த ஆனந்த கூத்தாடி நின்ற அற்புத தருணத்தை, சிவக்கூத்தாடி, சித்த கூத்தாடி, உயர் கூத்தாடி நின்ற தருணங்களெல்லாம் எல்லாம் அதுக்குள்ளே கலந்துருந்திய உங்களோட ஆன்மாக்கள்லாம் அதோடு இணைஞ்சிருந்தது. அப்படி சத்தமில்லாமல் கேட்ட நிலைகள் எல்லா இடத்துலையும் இருந்து கணங்கள் வந்து கூடிடுச்சு. சிவகூரையில் 14 லோகங்கள்லையும் இருந்து வந்த கூட்டங்களை பார்த்து அகத்திய பெருமான் வந்து அத்தனை பேர் முன்னாடியும் அப்படி பகிரங்க நிலையில் பேசின நிலையை கண்டு வியந்து நிற்போம். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தம் மட்டும்தான் அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக.